ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை. நான் சோயா கிரேவி பண்ணேன்ல இப்போது, அதோட இன்னொரு விஷயத்த நான் ஆட் பண்ண போகிறேன். நேற்று பூரி கிழங்கு மசாலா செஞ்சேன், அதை நான் இதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். நேற்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதை மட்டும் சூடு பண்ணி தனியாக கொடுக்கறத விட இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் அதை அப்படியே போட்டுட்டு நல்லா கிண்டுறேன். எந்த மசாலா, எந்த பொடி, எந்த இதுவுமே ஆட் பண்ண வேணாம். தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். அந்த கிரேவி பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தீயை கூட்டி வச்சு நல்லா கிண்டிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, ஒரு 1/4 டம்ளர் விட்டால் போதும். அவ்வளோதான், நல்லா கிண்டிடுங்க. உண்மையிலே இது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.